பூமியில மனிதன் ஒரு பொருளை உருவாக்கி அந்த பொருளை ஸ்பேஸுக்கு அனுப்பி ஸ்பேஸ்லயே அதிக தூரத்துல அது லேண்ட் செய்யப்பட்ட ஒண்ணு அப்படின்னா ஹியூகன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கலன் ஒரு லேண்டரை தான் நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய ஒரு பிளானட்டுகள்ல ஒன்னா இருக்கக்கூடிய சனி கிரகத்தோடைய நிலவான டைட்டன் நிலவுல தரையிறக்குனாங்க நாசா. ஸோ நாசா இந்த ஒரு விஷயத்தை எப்படி சாத்தியமாக்குனாங்க அண்ட் அந்த மிஷின் மூலமா அவங்க என்னென்ன விஷயங்களெல்லாம் ரிசர்ச் மூலமா கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேகர் விஷன் சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க வந்துடுறாங்க நண்பா. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமியில ஏரி குளம் குட்டை ஆறு அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு பேர்கள்ல நீர் அப்படிங்கிறது ஒவ்வொரு வடிவத்துல ஓடிட்டு இருக்கு. நீரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நீர் அப்படிங்கிறது உயிர்கள் உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்கு நம்ம பூமியில. இந்த நீர் அப்படிங்கிறது நம்ம பூமியில மட்டும்தான் இருக்கா, நம்ம சூரிய குடும்பத்துல இருக்க மற்ற கிரகங்கள்ல ஏதாச்சும் நீர் இருக்கா அப்படிங்கிற தேடல் நம்ம சயின்டிஸ்டுகள் மனசுல ரொம்ப காலமா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இந்த ஒரு எண்ணம் தேடலா மாறி நம்ம பூமியை தாண்டி பூமிக்கு பக்கத்துல நம்மளோட பூமியோட தம்பி அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் கிரகம் மார்ஸ் பிளானட் சொல்லப்படுற அந்த கிரகத்தை ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நீர் இருந்ததுக்கான தடயங்களை நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஆறுகள் இருந்ததாகவும் அதே நேரத்தில் கடல் கூட இருந்திருக்கலாம் செவ்வாய் கிரகத்தில் அப்படின்னு சயின்டிஸ்ட்கள் இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச் செய்யப்பட்ட ரிசர்ச் மூலம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இதெல்லாம் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கே தவிர நீர் அப்படிங்கிறது இப்போதைக்கு செவ்வாய் கிரகத்தில் இல்ல. அட்மாஸ்பியரை கம்பேர் பண்ணும்போது செவ்வாய் கிரகத்தை நம்ம பூமியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வெறும் 1% அட்மாஸ்பியர் பிரஷர் தான் நம்ம செவ்வாய் கிரகத்தில் பூமியை கம்பேர் பண்ணும்போது இருக்கு. பூமியை தாண்டி செவ்வாய் கிரகத்தில் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் வேற ஏதாச்சும் ஒரு கிரகத்தில் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும் போது தான் சயின்டிஸ்டுகளோட கண்களில் நம்ம சனி கிரகம் சர்டன் சொல்லப்படக்கூடிய அந்த அழகான கிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டைட்டன் அப்படிங்கிற அந்த நிலவுல ஆறுகள் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சாங்க. கூடவே அந்த டைட்டன் நிலவுல அட்மாஸ்பியர் வளிமண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்றும் நம்ம பூமி மாதிரியே அந்த நிலவுக்கும் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சயின்டிஸ்டுகளே ஒரு நிமிஷம் ஆச்சரியப்பட்டாங்க. சரிப்பா, வளிமண்டலமும் அந்த நிலவுல இருக்கு, டைட்டன் நிலவோட மேல் பரப்புல ஆறுகள் ஓடிட்டு இருக்குன்னா அங்க ஓடிட்டு இருக்க ஆறுகள் இருக்கிறது நீர் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அது எல்லாமே மீத்தேன் ஈத்தேன் சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆறுகளா டைட்டன் நிலவுடைய மேல் பரப்புல ஓடிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட அந்த நிலவுடைய தரைப்பகுதி அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும், அந்த நிலவுக்குள்ள நம்ம தரையிறங்கணும் அப்படின்னா பார்க்கிறதுக்கு அந்த காட்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சயின்டிஸ்ட்கள் மனசுல வந்த உடனே அவங்க ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. 1990 காலகட்டத்தில் சயின்டிஸ்டுங்க இந்த டைட்டன் நிலவுல ஒரு லேண்டரை தரையிறக்கி அது மூலமா அங்க சில ரிசர்ச்கள் பண்ணி அந்த இடம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை எடுக்கிறாங்க. இப்போ நீங்க நினைக்கலாம், எதுக்கு ஒரு லேண்டரை கொண்டு போய் அங்க போய் தரையிறக்கி அந்த இடம் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு லேண்டரை தரையிறக்கணும். நம்ம கிட்ட தான் அதிநவீன டெலஸ்கோப் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இதுவரைக்கும் ஏகப்பட்ட எக்ஸோ பிளானட்டுகளா இருக்கட்டும், ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய சூரியன் நட்சத்திரம் சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம சூரிய குடும்பத்தில் சர்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டைட்டன் அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த நிலவுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்கு, அந்த மீத்தேன் ஆறுகள் எப்படி ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியாத அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த புகைப்படம் அப்படிங்கிறது நம்ம ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் மூலமா எடுக்கப்பட்ட புகைப்படம், அதுவும் டைட்டன் நிலவை. இந்த டைட்டன் நிலவை எடுக்கப்பட்ட இந்த புகைப்படத்தில் அந்த டைட்டன் நிலவுடைய அந்த அட்மாஸ்பியர் வளிமண்டலம் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயமும் இந்த போட்டோல பதிவாயிருக்கு. ஆனா இதுல சிக்கலே அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது மீத்தேனாலான ரொம்ப அடர்த்தியான அட்மாஸ்பியரா இருக்கிறதுனால உள்ள என்ன இருக்கு, உள்ள அந்த நிலப்பரப்பு என்ன மாதிரி இருக்கு, அந்த ஆறுகள் எப்படி ஓடுது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியல ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பாலேயே. அப்படி இருக்கும்போது 1990 காலகட்டத்தில் எப்படி ஒரு டெலஸ்கோப்பை பயன்படுத்தி அந்த வளிமண்டலத்தை தாண்டி உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு லேண்டரை தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூரோ ஸ்பேஸ் ஏஜென்சி முடிவெடுக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்டுகள் எல்லாமே. ஆனா அதுக்கு முன்னாடி நாசா என்ன பண்றாங்க, கசினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்கலனை நாசா ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த சர்டன் பிளானட்டா இருக்கட்டும், அதை சுத்தி வரக்கூடிய டைட்டன் மாதிரியான நிலவுகளை குறிப்பா ரிசர்ச் பண்றதுக்காகவே இந்த கசினி சேட்டலைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கலனை அனுப்பிச்சு வச்சாங்க. இது ஃப்ளேபையா தான் ரிசர்ச் பண்ணும். ஃப்ளேபைனா வேற ஒன்றும் இல்லை, அந்த கிரகமா இருக்கட்டும், அது சுற்றி வரக்கூடிய நிலவுகளா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சுற்றி ஆர்பிட் பண்ணிக்கிட்டே அது டேட்டாஸா கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பிச்சு வைக்கும். ஸோ இதை தான் ஃப்ளேபை ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்பேஸ் சம்பந்தமான ரிசர்ச்ல. ஸோ நீங்க ஃப்ளேபையா ரிசர்ச் பண்ணுங்க, நாங்கள் அந்த பக்கம் இந்த டைட்டன் நிலவுல ஒரு லேண்டர் தரையிறக்கிறதுக்கு முயற்சி பண்றோம், அதுக்கான வேலைகளை நாங்கள் தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோ ஸ்பேஸ் ஏஜென்சி ஒரு லேண்டரை ரெடி பண்றாங்க. ஹியூகன்ஸ் லேண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு லேண்டரை யூரோ ஸ்பேஸ்
ஏஜென்சி வந்து இந்த டைட்டன் நிலவில் தரையிறக்கிறதுக்காக அவங்க ரெடி பண்ணுறாங்க. இந்த லேண்டர் பார்க்கறதுக்கே ஒரு பிளேட் மாதிரி, ஒரு தட்டு மாதிரி தான் இருக்கும். இது எதுக்கு இந்த மாதிரி டிசைனில் ரெடி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் இருக்கு. ஏன்னா இந்த டைட்டன் நிலவோட வளிமண்டலம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால அதோடைய நிலப்பரப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தூரத்துல இருந்தே பார்க்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால எந்த இடத்துலனாலும் எந்த மாதிரியான நிலப்பரப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல இது லேண்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எந்த இடம் தெரியாமல் இறக்குறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இது டிசைனே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த தட்டையாக இருக்கக்கூடிய அந்த பிளேட் மாதிரி டிசைனில் ரெடி பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா அது வந்து மேபி வந்து ஒரு மீத்தேன் ஆறில் கூட லேண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல தரையிறக்க போகிறோங்கிறது தெரியாதுல்ல. ஸோ அதனால அது மீத்தேன் ஆறில் தரையிறங்கினா கூட ஒரு தட்டையான வடிவிலையும் அது மிதக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி லைட் வெயிட்டாகவும் வந்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மலைகளில் ஒருவேளை இறங்குச்சு அப்படின்னா அந்த பாறைகள்ல இருந்து தன்னை வந்து கொஞ்சம் நகர்த்திக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் அப்படிங்கறது அந்த லேண்டர் வந்து செய்யப்பட்டிருக்கு. இந்த லேண்டருக்குள்ள அது லேண்ட் பண்றதுக்காகவே பேராஷூட் அப்படிங்கறதையும் வச்சிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த டைட்டன் நிலவுல அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறனால அந்த அட்மாஸ்பியர் பிரஷரை பயன்படுத்தி பேராஷூட்டை வந்து ஓபன் பண்ணி சேஃபா அதை லேண்ட் பண்றதுக்காகவே அதுக்குள்ள பேராஷூட் அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கு. இதை தாண்டி அந்த லேண்டருக்குள்ள சில கருவிகள் அப்படிங்கிறதும் பொருத்தப்பட்டிருக்கு சில ரிசர்ச்களை பண்றதுக்காகவே. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா HASI அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கருவி இருக்கு. இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியூசன்ஸ் அட்மாஸ்பியர் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கறத இதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது வந்து அந்த பேராஷூட் ஓபன் பண்ணி அந்த இடத்துக்குள்ள லேண்ட் ஆக போகும்போது அந்த அட்மாஸ்பியர் என்ன மாதிரி இருக்கு, என்ன மாதிரியான அட்மாஸ்பியரோடைய காம்போசிஷன் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த கருவி அதுக்குள்ள பொருத்திருக்காங்க. இதுக்கப்புறமா ரெண்டாவது இருக்கக்கூடிய கருவி பாத்தீங்கன்னா DWE டோபர் விண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கருவி பேருக்கு ஏற்ற மாதிரியே டைட்டன் நிலவுல என்ன மாதிரி காத்து அடிக்குது, அந்த காத்தோட தன்மைகள் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இந்த கருவியை அந்த லேண்டருக்குள்ள பொருத்திருக்காங்க. டிசன்ட் இமேஜர் ஸ்பெக்ட்ரல் ரேடியோமீட்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கருவி அந்த லேண்டர் எங்க தரையிறங்குற போகுது அப்படிங்கிறது சுத்தமா தெரியாது. எந்த ஒரு பிளானுமே இல்லாம எந்த ஒரு இடத்துல தரையிறங்க போறோம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயம் இல்லாம தான் தரையிறங்க போறோம் அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல தரையிறங்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே அதை இமேஜா கேப்சர் பண்றதுக்காக தான் இந்த கருவியை வந்து அதுக்குள்ள வச்சிருக்காங்க. ஸோ இது அது இறங்கக்கூடிய இடம் என்ன மாதிரி இருக்கு அண்ட் அந்த இறங்கின இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத கேப்சர் பண்றதுக்காக இது வந்து பொருத்தப்பட்டிருக்கு. கேஸ் குரோமோட்டோகிராஃபி மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற இந்த கருவி தரையிறங்குற இடத்துல இருக்கக்கூடிய கேஸ் கெமிக்கல் டென்சிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு இந்த கருவி உதவும். SSP சர்ஃபேஸ் சயின்ஸ் பேக் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கருவி அந்த டைட்டன் நிலவோட தரைப்பகுதியில் லேண்ட் ஆன அந்த தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன மாதிரி எல்லாம் இருக்கு, அந்த தாது பொருட்களை அனலைஸ் பண்றதுக்காக இந்த கருவி பொருத்திருக்காங்க. இப்படி சில கருவிகளை இந்த லேண்டருக்குள்ள பொருத்தி ஒரு கம்ப்ளீட்டா நல்ல ஒரு ரிசர்ச் இந்த பண்ணணும், அந்த இடத்துல தரையிறக்கி நம்ம டைட்டன் நிலவுல எப்படியாச்சும் சர்ஃபேஸ்ல இதை வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லேண்டரை வந்து அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. இப்படி எல்லா கருவிகளையும் கம்ப்ளீட்டா வந்து பொருத்தி டிசைன் பண்ணி அந்த லேண்டரை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டு தான் இருந்துச்சு, இது லேண்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. பட் இருந்தாலும் ஃபைனலா 50% அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்ததுனால இந்த லேண்டரை அவங்க கசினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விண்கலத்தோட பொருத்தி 1997 விண்வெளிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. என்ன ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் போய் டைட்டன் நிலவுல லேண்ட் ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. 2004 கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு அப்புறம் 2004 தான் இது வந்து சனி கிரகத்தோட அந்த பாதை சுற்றுவட்ட பாதைக்குள்ளே நுழைஞ்சிச்சு. டிசம்பர் 24, 2004 அந்த தேதி வரைக்கும் இந்த கசினி சேட்டலைட்டுக்குள்ள அது பாட்டு கம்முன்னு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் செயல்படாம எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகி தான் அந்த கசினி சேட்டலைட்டுக்குள்ள இந்த லேண்டர் அப்படிங்கிறது அப்படியே இருந்துச்சு. அந்த நாள் டிசம்பர் 24, 2004 அப்புறம் இது கசினி சேட்டலைட்ல இருந்து பிரிஞ்சு அதோட பயணத்தை வந்து டைட்டன் நிலவை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட 27 நாள் டைட்டன் நிலவை நோக்கி டிராவல் பண்ணி ஜனவரி 4, 2005 இது சனி கிரகத்தோட அந்த வளிமண்டலத்துக்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. அப்பதான் வளிமண்டலத்துக்குள்ளேயே போக ஆரம்பிச்சிச்சு. போக ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே அதுக்குள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லா கருவிகளும் செயல்பட ஆரம்பிச்சு அந்த அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டேட்டாஸா கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணி அனுப்ப ஆரம்பிச்சது. ஸோ அப்படி அனுப்பும் போது எடுக்கப்பட்ட புகைப்படம் அது லேண்ட் ஆகிற வரைக்கும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே இப்போ வந்து ஒரு வீடியோவா வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க நாசா. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ கூட அது ஒவ்வொரு நொடியும் அந்த லேண்டர் வந்து தரைப்பகுதியை நோக்கி டைட்டன் நிலவோட தரைப்பகுதியை நோக்கி ரீச் ஆகிற வரைக்கும் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாத்தையும் கோர்த்து ஒரு வீடியோவா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் பாக்குறீங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளியரா தெரியும் அந்த வளிமண்டலம் என்ன மாதிரி இருக்கு அண்ட் அதோடைய சர்ஃபேஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியும். ஆரம்பத்தில் இந்த லேண்டர் டிசைன் பண்ணும்போது ஒரு 700 புகைப்படங்களை எடுக்கிற மாதிரி தான் அதுல வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. சில கம்யூனிகேஷன் மிஸ்டேக் காரணமா 375 புகைப்படங்கள் மட்டும்தான் அதால எடுக்க முடிஞ்சிச்சு. 375 புகைப்படங்கள் அப்படிங்கிறது பாதிக்கு பாதி அவங்க பிளான் பண்ண மாதிரி. பட் இருந்தாலும் நிறைய விஷயங்களை வந்து அது மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். டைட்டன் நிலவே பார்க்கறதுக்கு அதோட சர்ஃபேஸும் சரி அதோடைய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குங்கிறதே தெரிஞ்சுக்க முடிஞ்சு அது மூலமாவே. இதில் நீங்க கொஞ்சம் தெளிவா பாத்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸ்ல ஏதோ ஒரு இடத்துல வந்து கோடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி தெரியும். அது பார்க்கறதுக்கு ஒரு ரோடு மாதிரி நம்ம தூரத்துல இருந்து வானத்துல பறந்துட்டு இருக்கும் ஏதோ
ரோடு தெரியல அந்த மாதிரி தெரியலாம் உங்க கண்ணுக்கு, ஆனால் அது ரோடு கிடையாது. இந்த பாலைவனத்தில் மணல் முகடுகள்லாம் பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு மாதிரி தான் தெரியும். ஸோ அதே மாதிரி ஒன்று தான் இந்த டைட்டன் நிலவில் அந்த ஒரு கோடு மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. இந்த பக்கம் ஒரு ட்ரைனேஜ் ரிவர் சிஸ்டம் பிரிஞ்சு போகிறது உங்களால் நோட் பண்ண முடியும். அதில் ஓடிட்டு இருக்கிறது எல்லாமே மீத்தேன் ஆறுகள் தான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கால்வாய் இருக்கிறதே உங்களால் பார்க்க முடியும் இந்த பக்கம் இருக்கிறது. ஸோ இது எல்லாம் முடிஞ்சு அது லேண்ட் ஆகின இடம் அப்படிங்கிறது ஒரு சமதரை தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படத்தில் கடைசியாக லேண்ட் ஆகும் போதே உங்களுக்கு தெரியும். சயின்டிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அது லேண்ட் ஆன உடனே அந்த சர்ஃபேஸில் லேண்ட் ஆன உடனே பவுன்ஸ் ஆகி திரும்ப வந்திருக்கு. அண்ட் சர்ஃபேஸும் அப்படிங்கிறதும் நம்ம பூமியில் இருக்க மாதிரி மணல்கள் கிடையாது, அது எல்லாமே ஐஸ் பார்ட்டிகல்ஸால் ஆனது. இதுக்கு காரணம் பூமியில் இருக்கக்கூடிய எரிமலைகள்ல இருந்து எரிமலை குழம்புகள் தான் வெளியே வரும். ஆனால் டைட்டன் நிலவிலே சில எரிமலைகள் இருக்கு. அப்படி ஆக்டிவா இருந்த எரிமலைகள்ல இருந்து வெளியே வந்தது எல்லாமே வாட்டர் ஐஸ் சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்றும் அமோனியாசையும் தூக்கி வெளியே வீசியிருக்கு. இதனால தான் அந்த தரைப்பகுதி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. அண்ட் கம்ப்ளீட்டா தரை இறங்கினதுக்கு அப்புறம் அதை எடுத்த கடைசி புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அங்க கூழாங்கல் மாதிரியான சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதை நம்ம பூமியில வறண்டு போன நதிகள்ல அந்த ஆறுகள்ல பார்த்தீங்கன்னா இந்த கூழாங்கற்களை பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரியா ஒன்று இங்கேயே இருக்கு. அந்த கூழாங்கலோட கடைசி புகைப்படத்தை எடுத்து இந்த லேண்டர் அப்படிங்கிறது முடிச்சிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்படி அந்த ஹியூகன்ஸ் அனுப்பின கடைசி அனுப்பின டீடைல்ல இருந்து எல்லா டேட்டாஸையும் அவங்க அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஷாக்கான முதல் விஷயமே இந்த டைட்டன் நிலவுக்குள்ள தரையிறங்குறதுக்கு முன்னாடி அது சர்ஃபேஸுக்குள்ள என்ட்ரி ஆச்சு இல்லையா, அப்படி சர்ஃபேஸுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அப்படிங்கிற அந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது -110 டிகிரி வரைக்கும் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள போக போக தரைப்பகுதியை நோக்கி ரீச் ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் -180 டிகிரி வரைக்கும் குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. ஸோ அது மூலமா சயின்டிஸ்டுகள் மேபி டைட்டன் நிலவோடைய தரைப்பகுதி சர்ஃபேஸ் அப்படிங்கிறது -180 டிகிரில இருந்து -200 டிகிரி வரைக்கும் மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. ஃபைனலா மனிதன் அனுப்பின ஒரு விண்கலம் பூமியை தாண்டி ஸ்பேஸ்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி இன்னொரு நிலவுல தரையிறங்கி இருக்கு அப்படின்னா அது இந்த ஹயசன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விண்கலம் தான். ஸோ நாசாவும் யூரோ ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து இந்த ஒரு விஷயத்தை என்னதான் 2005 சமயத்தில் பண்ணியிருந்தாலும் -180 டிகிரில இருந்து -200 டிகிரி வரைக்கும் அங்க குளிர் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குளிரை தாக்க பிடிச்சு அங்க எதுவும் உயிர்கள் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. மேபி ஒருவேளை இருக்கான்னு கூட டைட்டன் நிலவில் இருக்கலாம் கூட சயின்டிஸ்டுகள் வந்து கெஸ் பண்றாங்க. ஏன்னா பூமியில வந்து நீரை பேஸ் பண்ணி நம்ம உயிர்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்க பட்சத்தில் அங்க மீத்தேன் ஆறுகள் பயங்கரமா ஓடிட்டு இருக்கு. ஸோ மீத்தேனை பேஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு உயிர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் கெஸ் பண்றாங்க. ஆனா இப்போதைக்கு இப்படி பண்ணப்பட்ட இந்த ரிசர்ச் மூலமா டைட்டன் நிலவை பத்தி இன்னும் என்ன மாதிரியான ரிசர்ச்களை எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு விதையா அமைஞ்சிருக்கு. நாசா கூட அதுக்கு ஒரு பிளான் ஆல்ரெடி வச்சிருக்காங்க. இப்போ லேண்டர் எப்படி வந்து 2005 வந்து தரையிறக்கி டைட்டன் நிலவு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்களோ ஒரு ட்ரோனை கொண்டு போய் தரையிறக்கி விட்டு அந்த ட்ரோன் மூலமா பறந்துகிட்டே அந்த டைட்டன் நிலவோடைய இன்னும் நிறைய நிலப்பரப்புகளை வந்து நம்ம வந்து கண்டிப்பா ரிசர்ச் பண்ணி நிறைய டேட்டாஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும். நிறைய வந்து மனிதர்களை நிலவுல தரையிறக்கின மாதிரி இந்த டைட்டன் நிலவுக்கு அனுப்ப முடியுமா, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கறதை தெரிஞ்சுக்கலாம். பூமியோட கம்பேர் பண்ணும்போது இந்த டைட்டன் நிலவு எந்த அளவுக்கு எந்த விஷயங்கள்லாம் ஒத்து போகுது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த பிளான் வச்சிருக்காங்க. அது என்ன பிளான், அது என்ன மிஷன் அப்படிங்கறத நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ மிஸ் பண்ண நீங்க பார்க்கணும்னா இப்போ கூட நம்ம சேகர் விஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்ட்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. லைக் கொடுத்துருங்க. இப்பவே மற்ற வீடியோஸை பார்க்கணும் மேல ஐகான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.